Okay, good morning, students. 86862 lab, mobile application development lab. So today our exercise is fourth exercise. Fourth exercise is we will go to create the Android applications uses of database. ஓகேவா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ டேட்டாபேஸ்னால் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். டேட்டாபேஸுங்கும்போது எஸ்கியூஎல், ஒராக்கிள், எம்எஸ் ஆக்சஸ் இந்த மாதிரியான டேட்டாபேஸ் லைப்ரரிஸ், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம் செப்பரேட்டாக. ஆனால் இப்போது அந்த டேட்டாபேஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக அந்த மாதிரியான இண்டிவிஜுவல் டேட்டாபேஸை நம்ம செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து எஸ்கியூஎலோ ஒராக்கிளோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு இதில் வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ், அந்த கிளாஸஸை நம்ம இது உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அல்லது இந்த ஒரு டேட்டாபேஸில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவோமோ அது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பேக்கேஜஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த பேக்கேஜஸில் இருக்கிற மெத்தட்ஸ் சப்போர்ட் பண்ணும். டேட்டாபேஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம ஆண்ட்ராய்டில் டேட்டாபேஸ்க்குரிய ஆக்ஷன்ஸை அல்லது அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து கால் பண்ணணும்னா இங்கே வந்து நமக்கு வந்து கிளாஸ் இருக்குது. எஸ்கியூலைட்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா, அது நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமில் எழுதியிருப்போம். எஸ்கியூலைட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்எம்எல் டிசைன், நம்ம எக்ஸ்எம்எல் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் கூட ஃபுல்லாக படிக்காமல் ஃபஸ்ட்டு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணிடலாம். எக்ஸ்எம்எல் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை டிசைன் பண்ணுறதுக்கு, ஜாவா வந்து அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம கோடு எழுதுகிறோம், ஃபங்க்ஷன் கோடு எழுதுகிறோம். ஸோ இது டிசைனிங் வந்து எக்ஸ்எம்எல் நம்ம வந்து கோடிங் எழுதுகிறோம். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு லேஅவுட் வச்சுருக்காங்க. ஒரு லேஅவுட் எடுத்து அந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு 3 லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, இங்கே 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட் கொடுக்குறக்கு வச்சுருக்காங்க. ஒரு இன்சர்ட் பட்டன், ஒரு டெலிட் பட்டன், ஒரு வியூ ஆல் பட்டன், வியூ பட்டன், ஒரு அப்டேட் பட்டன், ஒரு 5 பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிசைனை தான் நம்ம எக்ஸ்எம்எல்ல கோடிங் எழுத போகிறோம். என்ன லேஅவுட் வச்சுருக்காங்க? டெக்ஸ்ட் வியூ, மெயின் டாட் எக்ஸ்எம்எல், அப்சல்யூட் லேஅவுட்னு ஒரு லேஅவுட் எடுத்திருக்காங்க. சரியா, அப்சல்யூட் லேஅவுட்னு ஒரு லேஅவுட் எடுத்துருக்குறாங்க. அந்த லேஅவுட்டில் XMLNS நேம் ஸ்பேஸ், XML நேம் ஸ்பேஸ். ஸோ இந்த நேம் ஸ்பேஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே இந்த லிங்க்லேருந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லிங்க் வந்து http schemas.android.com /apk/res android. ஓகேவா, res APK ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம், ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட், ஆண்ட்ராய்டு பேக்கேஜஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த கிட்டு. ஸோ ஸ்கீமாஸ், அதில் இருக்கிற மெத்தட்ஸ் இந்த லிங்க்லேருந்து. ஸோ இந்த லேஅவுட்டுக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த லேஅவுட் ஆண்ட்ராய்டு லேஅவுட், அதில் லேஅவுட்டோட வித்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்கிறோம். இதில் நம்ம நம்பர்ஸ் கூட வச்சுக்கலாம். வித்து ஹைட்டுங்கிறது மேட்ச் பேரண்ட் சைஸ் போலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ரேப் கண்டென்ட்னால் நம்மளுடைய கிவன் கண்டென்ட்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வித்து ஹைட் வந்து என்ன ஆகும்னா ரேப் ஆகும், மேக்ஸிமைஸ் ஆகும். என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பண்ணிக்கிட்டோம்னா மேக்ஸிமைஸ் அல்லனா மினிமைஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்சல்யூட் லேஅவுட்னாலே கம்பல்சரியாக எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். அப்சல்யூட் நேம்லேயே இருக்குது. அந்த லேஅவுட்டு வந்து அப்சல்யூட்டாக இருக்கும். அப்சல்யூட்டாக கரெக்டாக இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸுக்கு வந்து என்ன நம்பர்ஸ், என்ன டென்சிட்டி கொடுத்துருக்காங்களோ, டென்சிட்டி பிக்சல், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து 94 டென்சிட்டி பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்க்கு 18 டென்சிட்டி பிக்சல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே சைஸில் அப்சல்யூட்டாக அப்படியே இருக்கும். சரியா, அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம எடுத்துருக்கிற அப்சல்யூட் லேஅவுட்டில் மேலே ஹெட்டிங்கில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருந்தது இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் டெக்ஸ்டோடைய சைஸ் வந்து 30 ஸ்கேலபிள் பிக்சல்ஸ். எஸ்பிங்கிறது ஸ்கேலபிள் பிக்சல்ஸ், 30 ஸ்கேலபிள் பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ஒரு டெக்ஸ்ட் வியூ வைக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் வியூவில் வந்து அதனுடைய வித்து ஹைட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ரோல் நம்பர் கொடுக்குறாங்க, அதனுடைய சைஸு. அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து எடிட் டெக்ஸ்ட்னா அந்த சைடு இருந்தது இல்லையா, இந்த சைடு டெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், நேம், நம்பர் அப்படி இருந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமை என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருந்தது. அது வந்து எடிட் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனுடைய ஐடி இதே தான், அதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு அந்த அந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஜாவா கோடிங் எழுதுகிறோம். இது பேக்கேஜில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப் டாட் ஆக்டிவிட்டி. ஸோ தேவையான பேக்கேஜஸ் லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓஎஸ் டாட் பண்டில்ங்கிறது வந்து இப்போ பண்டில் அல்லது பார்சல் இருக்குது இல்லையா, பண்டில்னா நம்ம எப்போ சொல்லுவோம் பார்சல். இந்த ஒரு பண்டலாக கெட்டி ஒரு ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை பண்டலாக கெட்டி நம்ம என்ன பண்ணுறது எங்கேயாவது கொண்டு வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஓஎஸ் பண்டில்ங்கிறது வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே இந்த ஆண்ட்ராய்ட் டாட் ஓஎஸ் பண்டல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜஸ்க்குள்ளே நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ விட்ஜெட்னா கிட்ட ஒரு டப்பா மாதிரி தான், ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பட்டன் எடிட் டெக்ஸ்ட் இதெல்லாம் வைக்கிறோம். ஓகே, நமக்கு டேட்டா பேஸ் இல்லாமலேயே டேட்டா பேஸுங்கிற ஒரு ஆப் வந்து எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமலே செட்டப் பண்ணாமலே ஆண்ட்ராய்டில் டேட்டா பேஸை கொடுக்கக்கூடிய அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜ் என்னென்னா ஆண்ட்ராய்ட் டாட் டேட்டா பேஸ் டாட் SQLite டேட்டா பேஸ். இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக நமக்கு டேட்டா பேஸ் எக்ஸசைஸில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணுறோம். இதில் SQLite டேட்டா பேஸுங்கிற கிளாஸ்க்கு டிபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து இன்சர்ட் ஆப்ஷனுக்கு இந்த ரோல் நம்பர் இது எல்லாமே வைக்கிறோம். நேம், மார்க்ஸ், இன்சர்ட் பட்டன், டிலீட் பட்டன். அதில் பார்த்தோம் இல்லையா, அந்த பட்டன் எல்லாத்துக்குமே எல்லாம் பட்டன் ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம ஐடி கொடுத்துடணும், இப்படி தானே டிசைன் பண்ணும்போது ஐடின்னு கொடுத்தோம். ஸோ இங்கே இந்த ஜாவா ப்ரோக்ராம் எப்படி அந்த பட்டனை ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த மெத்தடை கால் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ பட்டன் நிறையா இருக்குது, எந்த பட்டன் எதுக்குரியது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ மார்க்ஸ் இன்சர்ட்டுங்கிறதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்சர்ட் பட்டன் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இப்படி ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஸோ இந்த ஐடியை இந்த ஐடின்னு இருந்ததுன்னா அது இன்சர்ட் பட்டன், இந்த ஐடின்னு இருந்ததுன்னா டிலீட் பட்டன், நீ ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் பேராமீட்டர்ஸில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா ரிசோர்ஸ் டாட் ஐடி டாட் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸுங்கிற வேரியபிள் இருக்குது, அது ஐடிங்கிறதுக்குள்ளே இருக்குது, ஐடிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் ஹாருங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வா, அந்த மார்க்கை எடுத்துகிட்டு வந்து அந்த மார்க்கை நீ எதில் கொண்டு போடு, எடிட் டெக்ஸ்ட்டில் போடு. எடிட் டெக்ஸ்ட்டில் மார்க் கொடுப்போம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து 90 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 19 கொடுத்தோன்னே அந்த 90 இந்த மார்க்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. ஸோ எல்லாமே அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் நடக்குது. செட் ஆன் கிளிக் லிசனர், இந்த பர்டிகுலர் பட்டனை நீ கிளிக் பண்ணும்போது இன்செர்ட் ஆப்ஷன் நடக்கு, இந்த பட்டனை நீ கிளிக் பண்ணும்போது டிலீட் ஆப்ஷன் நடக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதி இந்த டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரிம் பண்ணுறது, அந்த லென்த்து, ரோல் நம்பர் வந்து ஒருவேளை நிறையா இருந்தது, ரோல் நம்பர்னால் 9 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம 10 டிஜிட்ஸ் 11 டிஜிட்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், எரர் வரும். ப்ளீஸ் என்டர் கரெக்டான ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ ரோல் நம்பர்னால் இப்படி தான் இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம எப்படி இருக்கணும், லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், அதை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லென்த் எவ்வளோ இருக்குது அது ட்ரிம் பண்ணி பார்க்குது. ட்ரிம் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி ரோல் நம்பருங்கிறத கொண்டு போய் மேட்சாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஓகேவா? ஸோ கொரி இருக்குது, இங்கேயும் கொரி யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர், இந்த ரோல் நம்பரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். பர்டிகுலர் ரோல் நம்பருடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ், ஆஸ்ட்ரிக்ஸ்னாலே ஆல் டீட்டெயில்ஸ். அப்படி இல்லாமல் மார்க்ஸ் மட்டும் வேணும்னா நம்ம இதில் என்ன பண்ணுவோம், செலக்ட் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரிக்ஸ்னு போட்டால் எல்லா டீட்டெயில்ஸுமே, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு என்ன ஆகும், கலெக்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதனோட அவுட்புட் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி இருக்குது. இதை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கிரெடில் இப்போ வந்து பில்டு பண்ணோம். ஏதாவது எரர்ஸ் எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரோல் நம்பர் கொடுக்குறோம், நேம் கொடுக்குறோம், மார்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். நேம் வந்து எக்ஸசைஸ், மார்க்ஸ் வந்து 90, இன்சர்ட் கொடுத்தா ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிட்டு. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். இன்னொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. எல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணுன்னா வியூ கொடுத்தோம்னா பார்த்துக்கலாம். வியூ ஆல் டோட்டலாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10ங்கிற ரோல் நம்பருடைய ஸ்டூடெண்ட்டை இப்போ நம்ம வந்து டிலீட் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டிலீட் ஆயிரும். இப்போ வியூ பண்ணி பார்த்தா 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ எதுவுமே ரோல் நம்பரே கொடுக்காம என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு எரர் வரும். டீட்டெயில்ஸே கொடுக்கல, ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க அப்படி சொல்லி எரர் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம டீட்டெயில் கொடுக்கணும். இந்த 20ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்டேட் பண்ணலாம். எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வியூ பண்ணி பார்த்தோம்னா ஸோ அந்த 20ங்கிறவருக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது நேம் மார்க்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ அப்டேட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எப்படி வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் கம்ப்ளீட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.